முதிர்கண்ணி தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கை கொடுக்கும். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுக்கு பிறகு உன் பின்னாடி தேடி வந்து வச்சுக்க, உன் கால கிடக்க செருப்பாலே நடிடி. இனி சத்தியமா நீ இருக்க தசபக்கம் கூட நான் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன். ஏண்டா இப்படி நடந்துகிட்டோன்னு ஒவ்வொரு நாளும் நீ ரத்த கண்ணீர் வடிக்கணும். வடிப்படி வடிப்ப, சீக்கிரத்துல வடிப்ப. வீட்டாட்டு வெளியில போடி. வீட்டாட்டு வெளியில போணும். ஆமா, இதுக்கப்புறம் நீங்க தேவையில்லை, கிளம்பு. நான் ஏன் கிளம்பணும்? எனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குது. ஆமா, இந்த வீட்டாளுக்கு யாருமே இவளுக்கு வேண்டாம், ஆனா உரிமை இருக்குது. இந்த குடும்பத்தாளுக்கு மேல உனக்கு பாசம் தான் இல்ல. பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கவாது செஞ்சிருக்கலாமே, அந்த உரமாவது நீடிச்சு இருந்திருக்கும். எங்க பாரு, இதுக்கப்புறம் என்னால உன் கூட வாழவே முடியாது. நான் மனசுல உன்னை வெறுத்தே போயிட்டேன். தயவுசெய்து என் கண்ணில் போடாத. நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீயா போயிட்டா நல்லது. பிரியும் போது உன் மேல கை வைக்க வேண்டாம் நினைக்கிறேன். நீ என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்னா என் மனசுல வலிக்குண்டி. அப்படி இதையுமே பத்துக்கிட்டு எரியும். என்னை விட்டு என் தேர்வழி போய்வாளோன்னு பயமா இருக்கும். ஆனா இப்போ நீ என் கண்ணிலே படக்கூடாதுன்னு தோணுது. எப்ப என்னை விட்டு தொலைவான் இருக்குது. போடி, இதுக்கு மேலே என்னால உன் கூட வாழ முடியாது. கிளம்பே. முடியாது. முடியாதா? கை வைக்க வேண்டாம் நினைக்கிற, கை வைக்க வச்சாத. நீயா போயிட்டா உனக்கு நல்லது. என்னையும் நிம்மதியா இருக்க விடுறது இல்ல, வீட்டுல இருக்கவங்க நிம்மதியா இருக்க விடுறது இல்ல. நீ எதுக்கு பூமிக்கு பாரமா? போய் தொலை. இதை விட உண்மையான பாசம் வெளியில கிடைக்கும். போ, நல்லா கிடைக்கும். அப்ப தெரியுண்டி உனக்கு இந்த குடும்பத்தோட அருமையும் ஏன் அருமையோ. என்ன சித்திரவதையா படுத்துற. காதலிச்ச பாவத்துக்காக உன் கால் மாட்டிலே கிடந்தன. அத கூட நீ இச்சையா பார்த்தவா தானே நீ. ஒரு புருஷன் பொண்டாட்டி காலில் விழுந்து கிடக்கானா அதுக்காக மட்டும் இல்ல, அவ பாசத்துக்காக தான். முத புரிஞ்சுக்க. நீ எல்லாம் எங்க புரிஞ்சுக்க போற? போடி, கிளம்புன்னு சொன்ன. என் கண்ணு முன்னாடி நிக்காத. முடியாது. நான் எதுக்கு போறேன்? என்னடி நினைச்சிட்டு இருக்க? கை வைக்க மாட்டேன்னு பாத்துட்டு இருக்கியா? நான் கை வச்சேன்னு வச்சுக்க, நீ உசுரோட இருக்க முடியாது. அதுக்குதான் நான் கை வைக்காம இருக்கேன். அடி எப்படி இருக்குன்னு தெரியல. என்ன மிரட்டி பாக்குறீங்களா என்ன? இவங்க அடிச்சா எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பா, நம்ம கிட்ட தான கொடுப்பா அப்படிங்கற தைரியம். அப்படிதானே? அடச்சே, நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். கிளம்புடி. உன்னை தொட்டா கூட பாவம். கிளம்பே. முடியாதுன்னு சொல்றல. நீ இப்படிதான் சொல்ல. போடி, நான் தள்ளி விடுறதுக்குள்ள போயிரு. வேண்டா கிஷோரே, நீங்க தப்பு பண்றீங்க. பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க. இன்னும் திமுற பேசிக்கிட்டு இருக்கா? நான் எதுக்கடி வருத்தப்பட போறேன்? போடி. வருத்தப்பட வேண்டிய நீ ஏன் வருத்தப்படல? நான் எதுக்கடி வருத்தப்படணும்? என்னமோ இதை விட உனக்கு வெளியில எங்க பாசம் நிறைய கிடைக்க மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. போ, இங்க எது குத்தாலும் 50 கிலோமீட்டர் தான். போ, அங்க பாசத்தை வாரி வழங்குவாங்க. போய் வாங்கிக்க. இந்தா, நீ கொண்டு அந்த சூட்கேஸ் தூக்கிட்டு கிளம்பி. நீங்க பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவீங்க சொல்லிட்டேன். கிளம்புடி. கிளம்பின்னு சொன்ன. வந்து போனதாரு அவளந்தவன தேரு நம்பி நொந்து போன பாரு அவ போயில்ல நாரு. கிஷோர், போன்னு சொன்ன. நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, என் பட்டா மூச்சி சாயம் போச்சம்மா. அடியானோட காதல் கை ரேக போல பெண்ணோட காதல் கை. நானும் போறேன். இனி உங்க முகத்திலே நான் முழிக்க மாட்டேன். போடி. போகதானே போறேன். ஒரேடியா போறேன். அம்மா, தலை சுத்துதே. என்ன? போறேன். போறேன். என்ன என்னாச்சுதே? வேண்டாம். அவருக்கு மட்டும் திட்டு தெரியுமா என்ன? என்ன ரொம்ப கொல்லப்பட்டுட்டு வருது. என்ன என்னாச்சுதே? கிளம்பிட்டேன். சரி, உள்ள வா. அவளுக்கு என்னமோ பண்ணிச்சுதே. எதையோ மறைக்கிறாளே. கல்யாணம் முடிஞ்சு 4-5 மாசம் ஆயிட்டுல. ஒருவேளை என் குழந்தைய சுமக்கிறாளா? எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாளே. நான் வேற அவசரப்பட்டு வெளியில போன்னு சொல்லிட்டேன். தேன்மொழி, சரி உள்ள வா. நான் பேசின தப்புதான். உள்ள வா. ஒருவேளை குழந்தை இருந்தானா? ஐயோ, தேன்மொழி இங்க வா. என்னக்கா, இன்னைக்கு சண்டை பலமா இருக்கும் போலயே. அம்மா, ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்கம்மா. அவன் தினம் சண்டை போட்டு நிம்மதியை இழக்கிறான். மீனாக்கு ஹேர் ஸ்டைல பாத்தீங்களா? ரோகிணி பண்ணி விட்டுருக்கா. பாவம் இந்த புள்ள மேக்கப் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள ஆசையா வந்தா. இவ இங்க வீட்டையே நரகமாக்கிட்டு இருக்கா. இவெல்லாம் என் கையில சிக்கிருந்தாலோ
இன்னது சங்க நெரிச்சிருப்பேன். அத்தி நமக்கு வச்சதெல்லாம் நல்லதை வச்சுட்டு இப்பெல்லாம் எனக்கு வச்சதா என் நிலைமை பயமா இருக்கோ. ஐயோ நீங்க வேற. சத்தியமா இவ எதையோ மறைக்கிறா. மாசமா தான் இருக்கான்னு நினைக்க நம்ம கிட்ட மறைக்கிறா. அத்தை அவ மாசமா தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அத்தை. அது எனக்கும் தெரியும். எவ்வளவு சந்தோஷமான விஷயம். அதையே நம்ம கிட்ட மறைக்கணும்னு நினைக்கிறாளே. நம்மளாம் சந்தோஷப்பட்டுருவா சொல்லாம இருக்கா. எப்பண்டா கிசரு பிள்ளைய கையில ஏந்தோன்னு இருந்தது. அவ உண்டானதையே மறைச்சிட்டு இருக்காளே. எங்க மாமியார எத்தனை நாள் மறைச்சு வச்சிருவா. அது என்ன மூடி மறைக்கிற விஷயமா? என்னைக்குனாலும் வெளியில தெரியாது என்ன போகுது. நம்ம கிட்ட எல்லாம் சொன்னா கொஞ்சம் நல்லா கவனிக்கலாம். இப்பமா அவளுக்கு கவனிப்புலாம் ஒண்ணும் குறையில. எங்களுக்கு யாருக்குமே சந்தேகம் தான். அதனாலே அவளை கொஞ்சம் நல்லதா கவனிச்சிட்டு இருக்கோம். எனக்கு எவ்வளவு ஆசை. அவ குழந்தை ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும், குடும்பமா போகணும். அவ குழந்தைய ஸ்கேன்ல பாக்கணும். எவ்வளவு ஆசை. ஏமா இவ ஆஸ்பத்திரி செக்கப்லாம் போவாளா என்ன? உண்டானதுல இருந்து வீட்டை விட்டே வெளியில போல. இவ எங்க செக்கப் போயிருப்பா? அத்தே இன்னும் கிசருக்கே தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்ல. கட்டாயமா பொம்பளை பிள்ளை தான் இருக்கும்னு நினைக்க. எப்படித்தான் சொல்றீங்க? ஆமா, பொம்பளை பிள்ளைங்க வயிற்று இருந்தா தாய்க்கு அதிகமா குமட்டல் இருக்கும். இவ அதிகமா வாமிட் எடுக்கல. அப்போ கிசருக்கு பொம்பளை பிள்ளை தானே சொல்லுங்க. இந்த மாதிரி நேரத்துல இவ அந்த வீட்டுல மகாராணி மாதிரி இருக்கலாம். எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த குடுப்பனை இவளுக்கு கொடுத்து வைக்கல. யார் வச்சுக்கிட்டது? அவளே அவளுக்கு சூனியம் வச்சுக்கிட்டா. என்ன பண்ண முடியும்? ஏமா அவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிள்ளையா நினைச்சு கவனிச்சிருங்கம்மா. அப்படிதான் கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். இல்லத்த நம்ம அதிகமா கவனிக்கிறோம் நினைக்க. அது அவளுக்கு அருமை தெரிய மாட்டேங்குது. அவ நம்ம வீட்டு புள்ள, நல்லா கவனிங்க. அதெல்லாம் நீங்க சொல்லிதான் நாங்க செய்யணும் அத்தை. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிடுவோம். இவ்வளவு வேற கவனிக்க இருந்தோம் இந்த பிள்ளைய இவ்வளவு திமிரு பண்ணுது. என்ன இன்னைக்கு சரியா சொல்றேன்னு பாக்கீலோ? எப்பவும் கொழுப்பு தானே சொல்லுவா. கொழுப்பு இருந்தா வேற மாதிரி பேசவங்க. இது பிரெயின். அவ படிக்கிறல்ல, ஏகப்பட்ட அறிவு. அந்த அறிவு இப்படி வலிஞ்சி இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. அதிகமா மூளை இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்கிடுவாங்க. அதுக்கு தான் கொழுப்பு வேணுங்கதி. நீ இருக்க பாரு. எங்க உங்களுக்கு பிரெயின் இருக்கா கொழுப்பு இருக்கா? எனக்கு எதுவுமே இல்லம்மா, என்ன விட்டுரு. ஐயோ இவ வேற. தென்மொழி தென்மொழி. அக்கா இவ ரொம்ப தாங்கதான் நினைக்கேன்க்கா. அதான் அவ அப்படி நடக்கால என்னமோ. தாங்கிறது பிரச்சனை இல்ல, இவ ஓவரா தாங்க வைக்கிறா பாரு, அதுதான் பிரச்சனை. சேத்த போனா போட்டுன்னு விடுதான்னு பாரு. இவனும் விட மாட்டேங்கிறான். திட்டுறதும் இவன் தான், தாங்குறதும் இவன் தான். அவ கரெக்டா தான் இருக்கா. வீட்டு நிம்மதியவே கெடுத்துட்டு இருக்காளே. எனக்கெல்லாம் வர கோவத்துக்கு தமிழே. என்ன தினேசனுக்கு கோவம் வர மாதிரி இருக்குது? எங்க அண்ணன் முதல்ல அந்த கோத்தை போய் என்கிட்ட காட்டுவாவ. என்னங்க உங்க அண்ணன் மோதனே அச்சோட்ல ஒண்ணு குடி. இங்க பாருங்க, அண்ணனே கிடையாது நினைக்கிறவன் நான். எனக்குலாம் அண்ணன் புள்ள எல்லாம் கிடையாது. கிஷோர் பொண்டாட்டி சொல்லுங்க, சோட்லயே கொடுக்க. அண்ணன் புள்ளன்னு சொன்னீங்க. எவ அண்ணன்? நான் கஷ்டப்படும் போது வந்தானா, இல்ல எனக்கு கல்யாணம் காட்சி முடிச்சு வச்சானா, இல்ல எங்க அப்பா செத்த உடனே நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு வந்தானா? அண்ணன் புள்ளன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். அவ சோட்லயே ஒண்ணு குடுங்கடி. இவளாலே வீட்ல எல்லாரும் நிம்மதியா போயிரும் போல. இன்னைக்கு என்ன புது வேஷம் போட்டுருக்கா? ஓ நான் பேக் வச்சிருக்கேன், அவளும் பேக் வச்சிருக்காளோ? தேமலி நீ தப்பா நினைச்சிட்ட. இது ரோகிணி சும்மா கொடுத்தா. அட பாதவதி, அவ வச்சிருக்க பேக் நீ வச்சிருக்க பேக் ஒண்ணாடி. அவ பெட்டி பறிக்கலாம் எடுத்து கிளம்பிருக்கா. நீ அந்த பேக்குக்குள்ள ஒரு மொபைல் வைக்க முடியுமாட்டி? ஓ பெட்டி பறிக்க அள்ளிட்டாளோ? ஆத்தாடி என்னக்கா இவ பண்ணிக்கிட்டு இருக்கா? இது வரைக்கும் போதுன்னு பாப்போம். இவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கழுத்து நெரிச்சலான்னு வருது. நைட்டு மணி 10 ஆகுது. பெட்டி தூக்கிட்டு எங்க போற? எங்கயோ போற. உள்ள போ, உள்ள போன்னு சொன்னேன். அதான் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. படிக்க வைக்க மாட்டேன், இனி அவளுக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. நீ பண்றது மட்டும் என்ன சரியா? கோவத்துல யாராவது ஒன்னு ரெண்டு சொல்றதா? உள்ள போ. நைட்டு 10 மணி ஆகுது. பெட்டி தூக்கிட்டு வர போறேன். வீட்டை விட்டு போறேன். இப்ப இந்த முடிவுக்கும் வந்துட்ட. இது உருப்படாது. எப்போ பெட்டி தூக்கிட்டு கிளம்புறேன்னு வந்தியா, இதுக்கப்புறம் உருப்பட மாட்டேன். எவ்வளவு நெஞ்செழுத்த உனக்கு. ஒரு பொண்ணு இப்படி பெட்டி தூக்கிட்டு போறியா? உனக்கு அசிங்கமா இல்ல? வீட்டை விட்டு வெளில போக சொன்னா அவங்கள கேள்வி கேட்க மாட்டீங்க. போற என்ன கேள்வி கேக்குறீங்க? அப்படிதானே? நீ அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கிட்டா அவன் எதுக்கு உன்னை வெளியில அனுப்ப போறான்? அவன் வீட்டுக்குள்ள வந்தாலே சந்தேகம் பிடிச்சி ஒரே சண்டை போடுற. இப்ப அவனுக்கு கோவம் வராம என்ன செய்யும்? சரி புருஷன் நட்டினா அப்படிதான் இருக்கும். உள்ள போ. இனிமேல் இது என் வீடு இல்ல. நான் கிளம்புறேன். எனக்கும் உங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இனிமேல் என்ன தேடி நீங்க வர வேண்டாம், உங்களை தேடி நான் வர மாட்டேன். உங்க குடும்பத்துக்கும் எனக்குமான உறவு முடிஞ்சு போச்சு. இனி நீங்க யாரோ நான் யாரோ. தயவுசெய்து யாரும் என்ன தேடிக்கிட்டு வர வேண்டாம். ஆமா, வயித்துல வாரிசு வந்துட்டுல.
தேன்மொழி, வயித்துல வாரிசு வந்துட்டு எப்படியும் குடும்பத்தாளுக்க தாங்கி வருவாங்கன்னு உனக்கு தெரியும். அதனால தானே இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த கூட நீ எங்க கிட்ட மறைச்சிட்ட. அம்மா தாயே, என் புள்ள செஞ்சது தப்புனா உன் கால்ல கூட நான் விழுவேன். அத்தை இப்பெல்லாம் பேசாதீங்க அத்தை. உனக்கும் கிசருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சதே நீயும் அவனும் 100 ஆண்டு காலம் அனுநியமா சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. இப்படி நடுராத்துல பெட்டி தூக்கிட்டு கிளம்புறிய என்ன தேன்மொழி இது? என் குடும்ப சந்தோஷத்தை ஒட்டு மொத்தமா புடுங்கிட்டு போயிடாத. உள்ள போ. யார் சொன்னா நான் கன்சீவா இருக்கேன்னு? அதெல்லாம் இல்ல. போய் சொல்லாத தேன்மொழி, எங்களுக்கும் தெரியும். 3 குழந்தைங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது. ஒரு பொண்ணுக்கு இப்படி வாமிட்டு எதுக்கு வரணும் எங்களுக்கு தெரியாது. இவ்வளவு நல்ல விஷயத்த குடும்பத்துல இருந்து மறைக்கிறிய, உனக்கு மனசாட்சியே இல்லையா? என்ன சொல்றீங்க எல்லாரும்? ஏய், இவ மாசமா இருக்கா, அத நம்ம கிட்ட மறைக்கிறா. தேன்மொழி, உண்மையா? நீ அதனாலதான் வாமிட் அடிக்க? எனக்கும் சந்தேகம் இருக்கு. உண்மைதானே? நீ கடைசிவா இருக்க, அப்படிதானே? ஏமா, இவன் நல்ல விஷயத்தையமா மறைப்பாங்க? அதுவும் கெட்டவன் தாங்கி கேட்கற அளவுக்கா வைப்பாங்க? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லல? ஒரு பொண்ணு தான் தாய்மை அடைஞ்சிட்டுங்கிற ஒரு நல்ல செய்திய தான் புருஷங்கிட்ட தான் முத சொல்லணும்னு நினைப்பா. நீ அவனையே தாங்கி கேட்குற அளவுக்கு வைக்கிறிய. உனக்கு அவ்வளவு கல் நெஞ்சமா? அப்படி அவனுக்கு என்னதாமா துரோகம் பண்ணுனா? அவன் பிள்ளைய நீ அவங்கிட்ட இருந்தே மறைக்கணும்னு நினைக்கிறிய? நீ எல்லாம் என்ன பிறவி? இங்க பாரு, புருஷன் முன்னாடி சண்டை வர்றதெல்லாம் சகஜம்தான். ஆனா இந்த நல்ல சந்தோஷமான விஷயத்த நீ அவங்கிட்ட சொல்லியிருந்தாலே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருக்குமே. நீ ஏன் தப்பு பண்ணியிருந்தாலும் உன் கால் மட்டும் வந்து விழுந்திருப்பானே. ஒரு ஆணுக்கு தான் கெட்டினவனும் தான் புள்ளையும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பான். உன்னை வெளியில அனுப்புங்கடா நோக்கம் இல்ல. உன்னை எப்படியா திருத்தணும் நினைக்கிறான். சரிமா, உள்ள போ. அவங்கிட்ட மனம் விட்டு பேசு. இந்த சந்தோஷமான விஷயத்த அவங்கிட்ட முத சொல்லு. சந்தோஷமா வாழ்க்கை தொடங்கு. அதை விட்டுட்டு இது என்ன நல்லவா இருக்குது? என்ன எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அடுத்தவன் பொண்டாட்டி கற்பத்தை பத்தி பேசுங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஏய், என்னடி சோற பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த கையால் தான் உனக்கு சோறு ஊட்டிருக்கங்க, தான் நீ மறந்துடாத. கொஞ்சமாவது நன்றி சசத்தோட நடந்துக்க. சோறு போட்டதை சொல்லி காட்டுறீங்க. தமிழே, உள்ளவா. இவளா சீரழிந்ததான் இவளுக்கெல்லாம் புத்தி வரும். இன்னும் நான் இதுல நின்னு பாத்துட்டு இருந்தேன். நானே அவளை அடிச்சிருவேன். பிறகு எனக்கும் கிஷோருக்கும் தான் மனசுதாவும். வா. என்னத்த சொல்லணும்? என்ன பெரிய ஆளு சின்ன ஆளுங்க வித்தியாசமெல்லாம் உனக்கு கிடையாது, அப்படிதானே? ஏன் பர்சனல் பத்தி இங்க யாருமே பேசக்கூடாது. அடுத்தவன் பொண்டாட்டி பத்தி பேசுங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? போடி, நீ வெளியில போடி. போகதா போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் ஒன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டு போறேன். ஆமா, நான் குழந்தை இருக்கேன். 3 மாசம். இப்ப சொல்றேன், என் மேலையும் என் குழந்தை மேலையும் யாரும் உரிமை கொண்டாடிக்கிட்டு என்ன தேடி வரக்கூடாது. இந்த குழந்தை மேல இங்க இருக்க யாருக்கும் உரிமை இல்ல. ஏன் கிஷோருக்கும் உரிமை இல்ல. யாராவது என் குழந்தைய உரிமை கொண்டாடிட்டு வந்தீங்க, இன்னையோட எனக்கும் என் குழந்தைக்கும் இந்த குடும்பத்துக்குமான சம்பந்தம் முடிஞ்சு போச்சுது. இனி நீங்க யாரோ நான் யாரோ. எனக்கு என் பிள்ளை இருக்கு, போதும். என் பிள்ளைய எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியும். யாராவது உரிமை கொண்டாடிட்டு வந்தீங்க, இந்த தேன்மொழி யாருன்னு நீங்க பாப்பீங்க. என் குழந்தை, என் குழந்தை. ஆமா, கிஷோருக்கு உரிமை இல்ல. என்னது அவன் குழந்தை பத்தியா? இங்க பாருங்க, யாராவது அனாவசியமா பேசுறீங்க, நல்லா இருக்காது சொல்லிட்டேன். அவருக்கும் இந்த குழந்தைக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சண்டா ஓட்ட விடாத. அட பாதவதி, நீ ஒண்ணு கத்துக்கல. எங்க குடும்பத்துல புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, ஒழுங்கா மரியாதை உள்ள போயிரு. உன் வயத்துல இருக்கதே இந்த வீட்டு புள்ள. நீ வளர்க்கற தயவுசெய்து நீ வளர்க்காத. அந்த குழந்தை எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க வளர்ப்பீங்களா? நாங்க கஷ்டப்பட்டு உண்டான குழந்தை நீங்க வளர்ப்பீங்க. நீ எப்படி வளர்ப்பன்னு எங்களுக்கு தெரியாது. அது எங்க கிஷோர் குழந்தை. மரியாதையா உள்ள போ. நாள ரொம்ப பேச மாட்டேன், பேச வைக்காத. என் குடும்ப சந்தோஷத்துக்கு நாள எந்த எல்லைக்கும் போவேன். நீ இல்ல எனக்கு ஒண்ணுமே கிடையாது. மரியாதையா உள்ள போ. போகலனா போக வைப்போ. உள்ள போடி, அது எங்க வீட்டு வாரிசு. எவ்வளவு நெஞ்செழுத்த உனக்கெல்லாம். அவன் பிள்ளைய அவனுக்கே உரிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. மரியாதையா உள்ள போ. நீ அவங்கிட்ட முகம் விட்டு பேசு, பேசாம போ, சிரிக்காம போ, அழ உணவ போ, என்னமோ பண்ணிட்டு போ. குழந்தைய ஒழுங்கா பெத்து கொடுக்க வழிய பாரு. நீ கோணவளா இருந்தா உன்னை தலையில விடாம பாத்திருப்பா. ஆனா இனி பார்க்க மாட்டா. எத்த என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, இனி நான் ஒரு நாள் உன்னை கவனிக்க போறது இல்ல. உனக்கு தேவையானதை நீ தான் சமைச்சு சாப்பிடணும். இனிலாம் உன் துணி நான் ஒரு நாள் தோச்சு போட மாட்டேன். நீயும் இந்த வீட்டு மருமகனா, நானும் இந்த வீட்டு மருமகனா. இருந்தாலும் உன் துணியை தோச்சு போட்டேன் எங்க கிஷோருக்காக. அவன் எங்க வீட்டு புள்ள. அவன் பொண்டாட்டிங்கிற பாசம்
என் கிஷோரோட பொண்டாட்டிங்கிற பாசத்தினால தான் உனக்கு நான் துணி துவைச்சு போட்டேன். எந்த கௌரவமும் பார்க்காம உன் துணியை நான் துவைச்சேன். இனி ஒரு நாள் நான் துவைக்க மாட்டேன். எப்போ எங்க கிஷோர் கிட்ட இருந்து அவன் பிள்ளை நீ மறைச்சியா, இனி உனக்கு எங்களுக்கு எதுவும் இல்ல. நீ பாட்டுக்கு ரூமுக்குள்ளே இருக்கலாம். உனக்கு தேவையானது நீ செஞ்சு சாப்பிட்டுக்க. ஆஸ்பத்திரிக்கு போறது வைக்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கலாம். அதுக்கு மட்டும் நீ எங்க கூட வந்தா போதும். அதையும் மீறி வீட்டை விட்டு வெளியில போன நினைச்ச நாங்க 4 பேர் எப்படின்னு உனக்கு தெரியும். நாங்க அன்புக்கு தான் அடிபடிவோம். உன்ன மாதிரி ஆணவ பிடிச்சவள ஆட்டி படைச்சிருவோம். எங்களை சாதாரணமா எடை போடாத. பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க நாங்க. திமிரு பிடிச்சவங்க என்ன பாடுபடுத்துன்னு தெரியல. தெரியலனா தெரிஞ்சுக்க. எங்க கிட்ட கல்யாணம் பண்ணுவ, கொஞ்சம் வாங்கிக்குவ, அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போனா நாங்க பைத்தியக்காரி மாதிரி ஒரு பிள்ளை சுத்துவோம் நினைச்சியா? சொட்டே எண்ணிடுவேன். ஒழுங்கா உள்ள பேரு. திருட்டுத்தனமா ஓடிடலான்னு மட்டும் நினைச்ச. நீ எந்த ஜில்லால இருந்தாலும் நாங்க தேடி கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. இவ இருக்கட்டும், என் ரூம்ல இருக்கட்டும். ஆனா என் மூச்சு காத்து கூட இவ பக்கம் திரும்பாது. என் குழந்தைக்காக தாண்டி இப்பவும் நான் இறங்கி வரேன். என் பிள்ளைய நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல, இதை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். உலகத்துல எவ்வளவு தான் கெட்டவனுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கவே மாட்டான். காதலே காதல்னு கடைசியில அவனுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துட்டல. நீ அன்புக்காக நீ ஏங்கக்கூடிய காலம் சீக்கிரம் வரும். நம்ம மேல யாராவது அக்கறையா இருந்துட மாட்டாங்களா, பாசம் காட்டிட மாட்டாங்களான்னு நீ ஏங்குற காலம் கூடி சீக்கிரத்துல வரும். அப்போ நீ அழுதாலும் புரண்டாலும் உனக்கு திரும்ப இதே பாசம் கிடைக்க போறதில்ல. இப்போ நீ உண்மையான பாசத்தை இழந்துட்ட. இதுக்கப்புறம் நீ வாங்குற ஒவ்வொரு அன்புமே சும்மா பேருக்கு தான் இருக்கும். குரங்கு கையில பூமாலை கொடுத்த கதை தான். உன் மேல நாங்க தேவையில்லாம பாசத்தை வச்சுட்டோம். அதோட அருமை உனக்கு தெரியல. தெரியும் போது திரும்ப உனக்கு இந்த பாசம் கிடைக்காது. நான் மனம் நொந்து சொல்றேன். சத்தியமா நீ பாசத்துக்கு ஏங்குவ. அதுக்கு தான் சொல்றேன். உங்க மானங்கட்ட பாசம் எனக்கு தேவையில்லை. என்ன என் போக்குல விடுங்க. நான் என் பிள்ளை வளர்த்துக்கிடுவேன். என்ன வழி விடுங்க. குழந்தை பெத்து கொடுத்துட்டு நீ எங்க வேணாலும் போ. என் வாரிசை நாசமாக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. எங்க வாரிசை எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு தெரியும். பெத்து கொடுத்துட்டு போ. தாயும் பிள்ளையும் பிரிக்கிறேன்னு எனக்கு கிடையாது. உன்கிட்ட இருந்தா அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய பாசம், அன்பு, நேசம் எதுவுமே கிடைக்காம போயிடும். நீ செஞ்ச பாவத்துக்கு தண்டனை பச்சை பிள்ளைக்கா? என் பேர பிள்ளைக்கு இங்க எல்லா உறவும் இருக்குது. எல்லாரோட அன்பும் என் பேர பிள்ளைக்கு வேணும். அதை நீ கெடுக்கணும்னு நினைச்ச இந்த அண்ணக்கிளி யார் நீ